ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சதீஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன சட்டம் என் கையில் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் சதீஷ் ஒரு அவசர வேலையா ரொம்ப பதட்டத்தோட ஒரு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒருத்தரை ஆக்சிடென்ட் பண்ணி அந்த நபர் இறந்து போயிருந்தாரு. இறந்து போன நபரை சதீஷ் அவரோட கார் டிக்கில வச்சு கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல அந்த டெட் பாடியை தூக்கி போட்டலாம்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் அந்த டெட் பாடியை கார்ல கொண்டு போகும்போது போலீஸ் செக் போஸ்ட் வருது. அந்த செக் போஸ்ட்ல வண்டியை நிப்பாட்டாம சதீஷ் அவரோட காரை ஓட்டிட்டு போயிருந்தாரு. ஒரு கட்டத்துல போலீஸ் கிட்டையும் மாட்டிக்கிடுறாரு. போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட சதீஷ் குடிச்சிட்டு வண்டியை ஓட்டினேன் சார், அதனாலதான் வண்டியை நிப்பாட்டாம ஓட்டினேன்னு பொய் சொல்லிடுறாரு. போலீஸும் அதை நம்பி குடிச்சிட்டு வண்டியை ஓட்டின காரணத்தினால சதீஷை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அதே சமயத்துல ஒருத்தர் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணோட செயினை ஆட்டையை போட்டுருதான். இப்படி ரெண்டு கேஸும் ஒரே கட்டத்துல ஒன்னு இணையுது. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல ஹீரோ அவர் கார்ல இருக்கிற டெட் பாடியை மறைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. குறிப்பா சொன்னா அந்த டெட் பாடியில உள்ள இரத்தக்கரையை மறைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல தேவையில்லாம மாஸ் ஆக்ஷன் எதுவுமே வைக்காம படத்தோட கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சு டைரக்டர் இந்த படத்தை சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அதுக்காகவே டைரக்டருக்கு ஒரு தனி கிரெடிட் கொடுக்கலாம். படத்தோட ஹீரோவான சதீஷ் சட்டில்டா செம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கு. படத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற சீன்லாம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் எமோஷனலா இருக்கு. அதுலயும் அந்த கிளைமேக்ஸ் சீன்ல வர பாட்டு அந்த சீனை இன்னும் எமோஷனலா கனெக்ட் பண்ணுது. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்க கொஞ்சம் லேகிங் இருக்கு. படத்துல சில லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. குறிப்பா சொன்னா குற்றவாளியா இருக்கிற சதீஷையே போலீஸ் அவங்களோட வண்டியை கொடுத்து ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் பயங்கர லாஜிக் மிஸ்டேக்கா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸை தவிர படம் வேற எந்த இடத்துலயுமே எமோஷனலா கனெக்ட் பண்ண வைக்கல. இந்த படத்தை சாக்சி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சதீஷ், அஜய்ராஜ், மைம் கோபி, வித்யா பிரதீப் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.